In today's world, most of the relationships love failures, breakups, divorce and lot of problems ஒரு அன்ஹெல்தியாவே போயிட்டு இருக்கு. பட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது என்னதான் 1008 பிரச்சனை இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் போறாங்கல்ல, ரியலி தே ஆர் கிரேட் அண்ட் இட்ஸ் கால்ட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸையும் தாண்டி ஹெல்த்தியும் ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணுறது கூட ஒரு டஃபஸ்ட் டாஸ்காக இருக்குது. பிகாஸ் என்னோட லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளை மீட் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்படியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்படியும் மாறி இருக்காங்க. ஸோ ஐ ஸ்டார்டட் கொஸ்டினிங் தெம் வாட் ஹேப்பன். அப்போதான் அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தையும் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஜிம்முக்கு போயிட்டு விட்டதுனால தான் நான் இப்படி ஆயிட்டணும், அண்ட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஜிம்முக்கு போகாதனால தான் நான் இப்படி ஆயிட்டணும். அனதர் செட் ஆஃப் பீப்புள் ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம்ஸ் அண்ட் நோ டைம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஹெல்த்தையும் ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணுறதுல பீப்புள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் தட் பீப்புள் என்ன கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, லைக் ஹவ் யூ ஆர் மெயின்டைனிங் யுவர் ஃபிட்னஸ். பிகாஸ் எனக்கு என்னதான் 1008 பிரச்சனை இருந்தாலும் என்னோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ நீங்களும் உங்கள் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக மாறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மெயின்டைன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.